Next 11th sum போலாமா? The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms ன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிப்பீட் பண்றேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 சொல்லிட்டாங்க. மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு இதுதான் நமக்கு கீவேர்டு. கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 consecutive terms numbers என்ன? a minus t, a plus t. ஓகேவா? இதுதான் consecutive numbers. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? sum of 3 consecutive numbers என்ன? 27 அவங்களே கொடுத்துட்டாங்க. product of 3 consecutive numbers என்ன? 282. sumனா plus, productனா into, multiplication. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. அப்போ இதை நம்ம பண்ணலாமா? அப்போ இதுதான் நமக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதை இந்த 3 ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஓகேவா? இது ரெண்டும் இது ஏ, இது ஃபஸ்ட் ஒன். ஓகேவா? இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 27. அப்போ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிருமா? அப்போ எவ்வளோ இருக்கும்? 1 2 3. அப்போ அதை 3ஏன்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ a equal to 27 divided by 3 மாறுமா? அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ a equal to 9. a வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 288 அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி a plus b equal to a squared minus b squared. அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாமா? ஸோ இதை விட்டுருங்க, இதை ரெண்டையும் மட்டும் பாருங்க. a மைனஸ் டி a plus d இதை a squared plus மைனஸ் d squaredன்னு எழுதலாமா? அதை தான் எழுதியிருக்கேன். a squared மைனஸ் d squared, இந்த a ரிமைனிங் a அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு 288ன்னு போட்டிருக்கேன். அப்போ a squared என்னன்னு தெரியும், ஏன்னு என்னன்னு தெரியும், 93. அப்போ 9 squared மைனஸ் d தெரியாது. அப்போ d squared அப்படியே வச்சுக்கிறேன். a வேல்யூ 93 ஈக்குவல் டு 288. அப்போது 9 squared மைனஸ் d ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறுமா? அப்போ 288 டிவைடட் பை 9. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். அப்போ 9 squared என்ன? 81 மைனஸ் d squared ஈக்குவல் டு 32வா? இதை எப்படி பண்ணலாம்? இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81 என்ன? 49 மைனஸ் 49. அப்போ இந்த மைனஸ் சைனு இந்த மைனஸ் சைனு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா டி ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை டி தான். அப்போ 49க்கு ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போ ஸ்கொயர் எடுத்து என்ன கிடைக்கும்? 7. ஏன்னா 7 இன்ட்டு 7 49. ஸோ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இது நம்மளோட ஆன்சர். ஸோ ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு 7. அப்போது 9 மைனஸ் 7 இந்த சீக்வன்ஸில் எழுதலாம். 9 மைனஸ் 7, 9, 9 ப்ளஸ் 7, 2 9 16. இது ஆன்சர். இதே மைனஸாக இருந்ததுன்னா 9 மைனஸ் ஆல்ரெடி 9 டியோட வேல்யூ மைனஸ் 7. இப்போ மைனஸ் 7, 9, 9 மைனஸ் 7 இப்படி எழுதலாமா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 ப்ளஸ் 7, 9. அப்போ 9 மைனஸ் 7 2. அப்போ 69 2ன்னு வரும். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது வரும், மைனஸாக இருக்கும்போது இது வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்